வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது இந்த பாதாம் பருப்புங்க. அப்போ நம்ம பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஏன் பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாதாமுடைய அந்த வெளிப்புற தோல்ல வந்து என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை ஒருவேளை உங்களுக்கு பாதிக்கலாம். அதனால முழுமையான ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதுக்காக தான் அதனுடைய தோலை நம்ம நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது முழுமையான ஊட்டச்சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கப்பெறும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கப்பெறும். ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை, இந்த நோயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணுங்க. ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இது ரெண்டுத்தையுமே பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் அவதிப்படக்கூடிய நபர்கள் வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக அவங்களுக்கு குறைந்த இரும்பு சத்து போதுமான அளவுக்கு கிடைக்கப்பெறும். ரத்த சிகப்பணுக்கள் அவங்களுக்கு உற்பத்தி செய்யப்படும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். இப்போ ஹீமோகுளோபின் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால சுறுசுறுப்பாக அவங்க இயங்க ஆரம்பிப்பாங்க. இதனால ரத்த சோகை நோய்களுக்காக இருக்கக்கூடிய அறிகுறிகளான அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக வந்து உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி அறிகுறிகள் அவங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. இந்த அறிகுறிகள் எல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். இது எதனால் ஏற்படும்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் ஏற்படும். ஸோ அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக்கிறதுக்கு தான் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளணும். சருமம் பொலிவு பெறுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய தோல் தான் வந்து செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து தோலுக்கு அதிக பளபளப்பை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு சருமத்தை வந்து பொலிவாக கொடுக்குது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உள்ளிருந்து சருமத்திற்கு போதுமான அளவுக்கு கோலஜன் உற்பத்திக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கப்பட்டு ரத்த ஓட்டம் மேம்படுத்தப்பட்டு சருமம் வந்து நமக்கு பொலிவாக மாற ஆரம்பிக்கும். உடலுக்கு வலு கொடுக்கறதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. ஸோ இது அதிக அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே நமக்கு வந்து வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் இது மூணுத்தையுமே நம்ம வலுப்படுத்தி கொள்ளும் போது 40, 50, 60 வயதுகளில் கூட நம்மளுடைய உடல் வந்து வலுவாக தான் இருக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம நடக்கலாம். மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சம்பந்தமான நோய்களான எலும்பு மெலிவு நோய், இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான நோய்களும் இருக்காது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. நம்மளுடைய அந்த எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாத்தையுமே வலுப்பெற வைத்து அதிக அளவு உடலுக்கு வந்து எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கிறது இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் தாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம அதிகம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படுங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கொள்றதை விட்டுட்டு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வந்து எதுவுமே கிடையாதுங்க. எனவே ஊற வைத்த பாதாம் பருப்புகள் அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் குறைவு தான். இப்போ இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எங்கே படிஞ்சிருக்கும் அப்படின்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கும். அப்படி போதுமான அளவுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகள் இல்லாமல் கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கும் போது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் செல்வதில் தடைபாடு ஏற்படும். இதனால இதயத்தினுடைய செயல்பாடுகள் வந்து போதுமான அளவுக்கு நல்லா இருக்காது. அப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் கடுமையாக உங்களுக்கு ஏற்படலாம். அப்போ அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபட்டு ரத்த அழுத்தங்கள், குறிப்பாக வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதிலிருந்து நீங்கள் வந்து விடுபடணும், நரம்புகளில் எந்த இறுக்கங்களும் கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ உடல் நலத்திற்கு நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய
நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை நமக்கு வந்து ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு வந்து மோசமான உணவுகள். இப்போ இந்த உணவுகள் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குங்க. ஸோ இதை வந்து அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது 3லிருந்து 5, 8லிருந்து 10, 12 அந்த மாதிரி உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிட்டு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும். முக சுருக்கங்களை போக்கக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்புங்க. இப்போ நீண்ட நாட்கள் நமக்கு வந்து இளமையாக இருக்க வேண்டும் நம்ம நினைப்போம். ஆனால் நீண்ட நாட்கள் எளிமையாக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு அது வந்து பலருடைய ஆசையாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த ஆசை வந்து நடக்காத ஒரு ஆசை மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய முகத்தில் ஏன்னா சுருக்கங்கள் நமக்கு வந்துடும். ஸோ அப்போ இந்த முக சுருக்கங்களை போக்குறதுக்கு நமக்கு இனி பாதாம் பருப்புகளே போதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சரும ஆரோக்கியம் பொலிவோடு உங்களுக்கு இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் பாதாம் பருப்புகளுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே போதுமான அளவுக்கு கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஸோ குறிப்பாக உங்களுடைய சருமம் வந்து முக சுருக்கங்கள் இல்லாதால ஏஜ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் அதிகமான ஏஜ் கொண்டவங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் நீங்கள் பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளணும். மூளையை பலப்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்டு பழகணுங்க. முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியதுங்க. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும். அப்போ மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். மன அழுத்தமெல்லாம் நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னரை நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரியும். தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளரணும் அப்படின்னா அது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் வந்து அதிக அளவில் இருக்குங்க. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தலைமுடி உதுதல் குறைபாடு உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். இந்த பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவதோ, இளநரை பித்தநரை ஏற்படுவதோ, முடி கொட்டுறது, முடி வந்து உங்களுக்கு பொலிவு இழந்து போகிறது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்து கொடுத்து வலுவாக மாற்றக்கூடியதாக பாதாம் பருப்பு இருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்தே ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய தலைமுடிக்கு வந்து கிடைக்கும். அப்போ தலைமுடியும் உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து வேணும் இல்லையா? ஸோ அப்போ பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் பாதாம் பருப்பில் தோராயமாக கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சத்து 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்குங்க. ஸோ இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குது. அந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.